शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यवराब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिम् சம்பத்குமார் குருவரியமகம் பிரபத்தியே. வார்த்தாமாலை. இன்றைய தினம் எம்பெருமானார் வார்த்தை ஒன்னும், பட்டர் வார்த்தை ஒன்னும், இந்த 3 வார்த்தை நம் ஆச்சாரியர்கள் சொல்கிறது என்பதற்காக. என்ன விஷயம் அப்படின்னா, 105 இருந்து 109 வரை. 105வது வார்த்தை என்ன விஷயம்? புருஷகார அவசியகத்தை. மது அர்த்தமும் மது பிரத்யம் காலநேம அபாவமும் சரண்ய குணங்கள், சரண்ய சுபாஷ்டயம், உபாய சௌகுமாரியம், உபாய ஸ்வீகார அவசியகத்தை. இத்தனை விஷயம் இந்த வார்த்தை தெரியும். அடுத்தது மிதுன பிராபியத்துவம். மிதனமே பிராபியம். சேஷ தர்மமும் சேஷ விற்த்தியும் ஸ்வஸ்வாதந்திர நிவர்த்தியும் ஸ்வபோக்திருத்வ நிவர்த்தியும் பிரபத்தி ஸ்வரூப விசாரமும் பாகவத அபிமான வைபவம். இது 2வது விஷயத்துல. 3வது வாக்கியத்திலே மோட்ச விரோதி நிரூபணம். மோட்சத்துக்கு என்னென்ன விரோதின்னு 3 சொல்றார். அவர் 8வது வார்த்தையிலே தய பூர்வகண்டார்த்தம், பிராட்டியுடைய விரககாரத்துவம். அவர் 109வது கடைசி வார்த்தையிலே ஜெய உத்தரகண்டார்த்தம், பிராட்டியுடைய கைங்கரிய வர்த்தகத்துவம், திவ்ய தம்பதிகளுக்கு சாமியமும் உச்ச நீச்ச பாவமும், இவ்விஷயத்தில் பிரமாண தாத்பரியமும். இது சுருக்கம். ஆகையினாலே ஒவ்வொரு வார்த்தையை பார்க்கலாம். இப்போ 105வது வார்த்தை. எம்பெருமானார் தம்முடைய ஸ்ரீபாரத்திலே ஆசிரியத்தது ஸ்ரீ வைஷ்ணவருடைய பிள்ளைக்கு ஏகாயனரோட்டை சம்சர்க்கமுண்டாகா. ஏகாயனர் அப்படின்னா பிராட்டி என்னும் தத்துவமே இல்லை, பிரம்மச்சாரி நாராயணனே பிராபியம் என்றிருக்கிறோம். ஏகாயனர் பேர். அவ பிராட்டி பேரே சொல்றது இல்லை, நாராயணன் ஒத்தனேன்றான். அவளோட ஒருத்தர் சம்பர்க்கம் ஆயிடுத்தான் ஒரு பையனுக்கு. சொல்றார், நம்மோடு சம்பந்தம் உடையவன் வியபிச்சரித்து அனர்த்தப்பட பண்ணாது என்று பெருமாள் திருவிடைகளே எழுந்தடியிருக்க செய்து அவனும் அங்கே சந்நிகிதனாக அந்த பையன் வரான் கோவிலுக்கு. பெருமாள் கிட்ட போனப்போ, வாராய், உனக்கு பிரமாணங்களால் காட்டலாம்படி ஞான பௌஷ்கல்யமில்லை. நான் வேதாந்தங்களில் கருதியிருக்கும் பொருள் இவ்வாத்மாவுக்கு தஞ்சமாயிருக்கும் அர்த்தம் துவயமல்லதில்லை. துவயம் வந்து 2 வேணும் என்று பெருமாளின் திருவடியில் சடகோபனை எடுத்து சத்தியம் பண்ணி கொடுத்து அருளினார். அவரும் அன்று தொடங்கி துவயனிஷ்டரானார். ஏகனிஷ்டர் துவயனிஷ்டர் 2 பேர். ஏகாயுதர் முருன் நாராயணர் பக்தர், துவயனிஷ்டர் ஸ்ரீமன் நாராயணர் பக்தர். இதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்றார் அப்படின்னா, ஞான பௌஷ்கல்யம் வேதம் முதலான பிரமாணங்களில் மிகுதியான அறிவு. துவயனிஷ்டரானார் ஏகாயனராயிருந்த நிலை நீங்க பெற்று பிராட்டியோடு கூடிய நாராயணனே பிராபியம் என்று கூறும் துவயமந்திரத்தின் பொருளில் ஊந்து நிற்பவரானார். அந்த ரங்கநாதர் முன்னாலே அவர் இருந்திருக்குச்சே, அந்த பையன்கிறா ஏகாயனர் பையன். ஏகாயனத்திரண்டு உபதேசம் கேட்ட பையன். அவனுக்கு இந்த மாதிரி சீர்திருத்தி ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு தஞ்சம், பிரம்மச்சாரி நாராயணன் இல்லை என்று சொல்லி அவனை சீர்திருத்தி வைத்தாராம். இதில் அறிய வேண்டிய விஷயங்கள். காரணம் என்னன்னா, கண்டத்தெல்லாம்
கை கூப்பிட்டு கூடாதுன்றதுக்காக இந்த வாக்கியங்கள். இரண்டாவது, பட்டர் துவயத்தின் அர்த்தத்தை புத்தி பண்ணி சப்தாந்தரத்தாலே இவ்வர்த்தத்தை சிந்திக்க ஒண்ணாதோ என்று ஒடிதலுக்கு விண்ணப்பம் செய்யார். பட்டரை கேட்கிறார். ஒடிதல் அதுக்கு குறையில்லை. ஆகிலும் இப்பாசுரத்துக்கு சுரக்கும் அர்த்தம் வேறொரு பாசுரத்துக்கு சுரவாதே என்பதை செய்தார். வியாக்கியானம். வேறொரு பிரமாண வாக்கியத்தாலே துவயத்தின் அர்த்தத்தை எழுந்திக்க கூடாதா என்பது பட்டரது கேள்வியின் கருத்து. அர்த்தமே முக்கியமாகியாலே அப்படி துவயத்தின் அர்த்தம் முழுவதையும் வெளிப்படுத்தும் பிரமாண வாக்கியம் இருந்தால் அதை கொண்டு துவயார்த்தத்தை அனுசந்திக்க குறையில்லை. ஆனால் துவயார்த்தம் முழுவதையும் துறக்கும் வெளிப்படுத்தும் வேறொரு பிரமாணம் இல்லாமையாலே துவயத்தை கொண்டே இவ்வர்த்தங்களை அனுசந்திப்பதையே நம் ஆச்சாரியர்கள் ஆதரித்து கூறுகிறார்கள் என்பது எம்பெருமானாருடைய பதிலின் கருத்து. இப்போ துவயார்த்தமே சொல்லும்படியானா வேறு பதங்களை கொண்டு நானும் அனுபவிக்கலாமா அப்படின்னா, இத்தனை கஷ்டப்படுறீர், துவயத்திலேயே சகலம் இருக்கேன், அதுக்கு சுருக்கம் மாதிரி வேறு விதத்து சுருக்காதே அப்படின்னு சொல்லி அவருக்கு திடப்படுத்துகிறார். துவயமே அனுசந்திக்க வேண்டியது. துவயத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் என்றது. மூணாவது வார்த்தை, 107ஆம் வார்த்தை. நம் ஆச்சாரியர்கள் திருமந்திரத்திலும் சர்மஸ்லோகத்திலும் அர்த்தத்தை ஒளித்து கூறுவர்கள். துவயத்தில் சப்தமே தொடங்கி ஒளித்து கூறுவர்கள். திருமந்திரம் ஆச்சாரிய வாக்கியம், துவயம் சிஷ்ய வாக்கியம். துவயத்தில் பூர்வகண்டத்தில் அர்த்தத்தை அனுசந்தித்தால் ரட்சணார்த்தமாக விளங்கி கிடந்த துரும்பு எடுத்து போகட பிராப்தி இல்லை. உத்தரகண்டத்தில் அர்த்தத்தை அனுசந்தித்தால் தலை சுரிக்கைக்கும் அவசரமில்லை, மடலெடுத்துக் கொண்டு புறப்படும் வித்தனை. இது வாக்கியம். இது என்ன சொல்றது அப்படின்னா, 107ஆம் வார்த்தை நாராயணோபனிஷத் முதலானவற்றிலும் உபபிரம்மங்களிலும், உபபிரம்மம் அப்படின்னா இதிகாச புராணங்களில், வேதோப பிரம்மணங்கள் இதிகாச புராணங்கள் தெளிவாக காட்டப்பட்டிருக்கும் சப்தத்தை விடைய திருமந்திரத்தை, அந்த அஷ்டாட்சரத்தை பிரயோஜனாந்தரபரர்கள் ஜபம், ஹோமம் முதலானவற்றை செய்வதில் பயன்படுத்தி தாழ்ந்த பயன்களை பெற்றுப் போகிறார்கள். திருமந்திரத்துக்கும் கீதா சரமஸ்லோகத்துக்கும் இடையராக குருபரம்பரை மூலம் வந்த ரகசியார்த்தத்தை அறியாத அத்வைதிகள் முதலானார் மனம் போர்படி விபரீதார்த்தங்களை பரப்புகின்றனர். திருமந்திர சரமஸ்லோகங்களில் சப்தம் சாஸ்திர பிரசித்தமாகி விட்டபடியாலே அவற்றுக்கு இந்த துர்தசை ஏற்பட்டு விட்டது. ஆகையால் நம் ஆச்சாரியர்கள் இவற்றின் அர்த்தத்தையாவது அனதிகாரிகள் செவிப்படாதபடி ரட்சிப்போம் என்று பார்த்து அர்த்தத்தை ரட்சித்து சிஷ்யர்களின் தகுதியை பரீட்சித்து உபதேசிப்பார்கள். தயோபனிஷத் முதலானவற்றிலும் ஸ்மிருதி முதலான உபபிரம்மணங்களிலும் மறைத்தே சொல்லப்பட்டதாகியாலே புறம்புள்ளார் அறியாத துவயத்திற்கு
மற்ற இரண்டு ரகசியங்களுக்கும் ஏற்பட்ட முற்கூறிய துர்தசைகள் வாராமல் இருப்பதற்காக நம்மாச்சாரியர்கள் அர்த்தத்தை ஒழிப்பதோடு சப்தத்தையும் ஒழித்து தகுதி பார்த்தே உபதேசிப்பார்கள் என்று கருத்து. எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்தில் துவய சரீரத்தை வெளியிடாமல் அத்திரம் என்பது மாத்திரம் சாதித்திருப்பது இங்கே குறிக்கொள்ளத்தக்கது. திருமந்திரம் துவயம் ஆகிய இரண்டும் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசிக்கும் வாக்கியங்களாய் இருவருடைய அனுசந்தானத்திலும் இருந்த போதிலும் துவயத்தில் சரணம் பிரபத்தியே உபாயமாக பற்றுகிறேன் என்று சிஷ்யனுடைய அனுசந்தானத்தை நிகை காலத்தாலே வெளிப்படையாக காட்டுகிறதே அதை சிஷ்யவர்க்கம் என்னலாம். அப்படி வெளிப்படையாக காட்டாமையாலே திருமந்திரம் ஆச்சாரிய வாக்கியம் என்னலாம். ஜயத்தில் பூர்வகண்டத்தில் எம்பெருமான் நிரபேட்சோபாயமாக காட்டப்படுகிறான். அதை அனுசந்தித்தால் சேத்தனன் தன்னை ரட்சித்துக் கொள்வதற்காக அருகிலிருக்கும் துரும்பை எடுத்து போடுவன் தகுதி இல்லை. ரட்சகன் நம்மை தனக்கு திருவிழமான போது ரட்சிக்கிறான் என்று உபாயாத்தியவசாயத்துடன் சுவார்த்தமான பிரவிற்த்தி அற்று இருக்க வேண்டும் என்று கருத்து. அடுத்தது துவயத்தின் உத்தரகண்டத்தில் பிராட்டியும் பெருமாளும் சேர்த்து செய்யப்படும் அடிமையின் இனிமை காட்டப்படுகிறது. இந்த இனிமையில் ஈடுபட்டவருக்கு இத்தகைய இனிய புருஷார்த்தத்தை பெற்றே ஆக வேணும் என்னும் பிராபியத்வரை உண்டாகியே தீரும். அப்போது அவர்கள் தலையை அரித்தால் சொரியக்கூடா நேரமில்லாமல் இந்த மிக இனிய பயனை பெறுவதற்காக வழியெல்லா வழிகளில் சென்று மடலெடுத்தல், நோன்பு நோத்தல், தேவதாந்தரங்களை ஆசிரியத்தல் முதலான செயல்களை செய்யத் தொடங்குவார்கள் என்று கருத்து. இந்நிலை பிராபியத்வரை மிக்கிருந்த ஆழ்வார்களிடம் காணப்படுகிறதே வழிய அதில்லாத நம்மை போன்றவர்களிடம் காணப்படுவதில்லை என்பதும் குறிக்கொள்ளத்தக்கது. படம் இருக்கிறதெல்லாம் ஆழ்வார்க்கே சரி, நமக்கு எல்லாம் இல்லை அப்படின்னு. 108ஆம் வார்த்தை. பகவத் சரணாரவிந்த சரணாகரனாய் ஞானீனாம் அக்ரே சரணாய் விலட்சணாதிகாரியான பிரபந்தனுக்கு உபாயத்தில் பிரவிற்த்தி ஸ்வரூப விரோதி, உபேயத்தில் நிவர்த்தி ருச்சி விரோதி, உபாயத்தில் பிரவிற்த்தி ஸ்வரூபஹானி, உபேயத்தில் பிரவிற்த்தி ருச்சி விரோதி. இவ்விரண்டு அர்த்தத்துக்கும் நிதர்சனபூத ஸ்வரக்ஷண க்ஷமை இருக்கச் செய்து ஸ்வஸ்வரூப பாரதந்திரத்தை அனுசந்தித்து அசோகவரிகையில் எழுந்தறியிருந்த பிராட்டியும் பெருமாள் நில் என்ற செய்தியையும் தம்முடைய செல்லாமையை காட்டி அவருடைய வார்த்தையை அதிகரித்து காட்டிலே தொடர்ந்து அடிமை செய்து இளைய பெருமாளும் சம்சார சம்பந்தமற்று திருநாட்டிலே போயிருக்கும் இடமும் துவயத்தில் 2 கண்டத்தில் அர்த்தத்தையும் கொண்டு பிரபந்தனானவன் காலக்ஷேபம் பண்ணும்படி எப்படி பெரிய விராட்டியாரை பின் செல்லும் ஸ்வபாவனாகியாலே இவன் புருஷகாரமாக கொண்டு ஆஸ்திரிக்கிற நம் பெரும் பிழைகள் பாராதானுமாய் ஆஸ்திரிப்பார்க்கு மிகவும் எளியனான நாராயணனுடைய திருவடிகளை இரண்டையும் எனக்கு அத்தியந்தம் அனிஷ்டமாய் அனாதியாக இந்தளவும் வர
விடும்பிட்டு வருகிறார். சம்சாரத்தை வாசனையோட போக்கி எனக்கு இஷ்டதமமாய் நிரதிசய ஆனந்தாரகமாய் அனந்தமாய் அவதராவித்த லட்சணமான மோட்சத்தை பெருகைக்கு அவ்யவகித்த சாதனமாக பத்தி நின்றேன். பெரிவிராட்டியாரோடே கூட சர்வசுவாமியான நாராயணன் திருவிடைகளிலே சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தூசிதமான சகல சேஷ விற்த்திகளையும் பண்ணப்பெறுவேனாக வேணும். அதுக்கு விரோதியான அகங்கார மமக்காரங்கள் தவிர்வதாகவும் இதனுடைய அனுக்கிரமணம் இருக்கும்படி சாபராதனான சம்சாரி சேத்திரத்துக்கு சர்வஜனான சர்வேஸ்வரனை கிட்டுவிடத்தில் இவனுடைய அபராதம் அவன் திருவிள்ளத்தில் படாதபடி அழகாலும் குணங்களாலும் அவனை துவக்கி இவனை திருவள்ளிலே சேர்விடுகைக்கு கண்ணெடுத்த புருஷகாரமான பிராட்டி ஸ்வரூபம் சொல்லி மதுப்பாலே இவனுக்கு அவனை பிரிய சம்பாவனை இல்லாத மகா சம்பத்தான நித்தியோகம் சொல்லி மதுப்பாலே நாராயண பதார்த்தத்தாலே இவன் புருஷகாரமும் மிகையாம்படி அவன் ஆஸ்தித விஷயத்தில் பண்ணும் வாத்சல்யாதி குணயோகம் சொல்லி சரணவு என்கிற வரத்தாலே இவன் குத்தங்களை இட்டு கைவிடும் என்று வரையாதே மேல் விழுந்து ஸ்வீகரிக்கும் திருவழிகளினுடைய சேர்த்தேரகை சொல்லி சரணம் என்கிற வரத்தாலே அவைதான் இவருக்கு அனிஷ்ட நிவர்த்திக்கும் இஷ்டப்பிராப்திக்கும் சாதனம் என்னிடம் சொல்லி பிரபத்யே என்கிற வர்த்தமானத்தாலே சேத்தனன் நெடுங்காலம் பண்ணின பிராதிகூல்யம் தவிர்ந்து இன்று இசைந்து வத்துகிற பத்தை சொல்லி உத்தரகண்டத்தில் ஸ்ரீவத்பரத்தாலே உபேயத்திலும் விராட்டு விருஷகார பூதையுமாய் சுவாமினியுமாய்க்கொண்டு அவனோடே நித்தியவாசம் பண்ணுகிறபடியை சொல்லி நாராயணபதத்தாலே அவனுடைய சர்வஸ்வாமித்துவம் சொல்லி ஆயா என்கிற சதுர்த்தியாலே இவ்விருவருமான சேர்த்தியில் இப்பிரபந்தனான சேத்தனன் சுரூபானுரூபமான விற்பி விசேஷத்தை பிரார்த்தித்து அத்தியாகாரியமான சப்தத்தாலே பெற்றபடி சொல்லி நமசாலே அடிமையை விடுத்து அவனுகந்த உகப்பு கண்டு உகக்கும் என்றுடைய தன்முகப்பு தவிர்ந்தபடி சொல்லி தலைக்கட்டுகிறது. பெரிய வார்த்தை வியாக்கியானம் பெருசா இருக்கு. சொல்ல போவது என்ன? ஜெய விவரணம் உத்தரகண்டம் பூர்வகண்டம் விவரித்து சொல்லிருக்க. 108ஆம் வார்த்தை. பகவத் சரணாரவிந்த சரணாகதனாய் ஞானினாம் அக்ரேசரனாய் விலட்சணாதிகாரியான பிரபந்தனுக்கு உபாயத்தில் பிரவൃத்தி ஸ்வரூப விரோதி. இந்த மாதிரி சென்டென்ஸ் என்ன சொல்றது? சித்தோபாயத்தை பற்றி வைத்து தான் பத்தும் பத்திலும் உபாயத்துவ புத்தி வைப்பது அனன்ய சரணத்துவமாகிற சேத்தன ஸ்வரூபத்துக்கு முரண்படும். இரண்டாவது, உபேயத்தில் நிவர்த்தி ருச்சி விரோதி. உபேதமாகிற கைங்கரியத்தில் இனிமையை அறிந்து வைத்து போதுமென்று அதில் நின்றும் மீழ்வது இவருக்கு இருக்க வேண்டிய பிராப்திய ருச்சியோடு முரண்படும். அப்படிங்கன்னா
பரார்த்தமான கைங்கரியமே தவிர ஸ்வார்த்தம் என்னுடைய சந்தோஷத்துக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. உபாயத்தில் பிரவൃத்தி ஸ்வரூபஹானி. மூணாவது என்ன சொல்றது? சித்தோபாய நிஷ்டன் தன் முயற்சியான கர்மம் ஞானம் முதலான உபாயாந்தரங்களில் ஈடுபடுவது ஆகிஞ்சன்யமாகிற ஸ்வரூபத்தை அழித்துவிடும். மத்த சேதனரை உபாயமாகப் பற்றுவது அனன்யகித்துவமாகிற ஸ்வரூபத்தை அழித்துவிடும் என்று கருத்து. அடுத்தது உபேயத்தில் பிரவೃத்தி ருச்சி விரோதி. சுவார்த்த அனுபவ கைங்கரியங்கள் ஈடுபடுவதும் ஐஸ்வர்யம் கைவல்யம் முதலான மத்து உபேயங்களில் ஈடுபடுவதும் பரார்த்த அனுபவ கைங்கரியங்களில் ருச்சியோடு முரண்படும். ஆகையினாலே தன்னுடைய வகுப்புக்கு நினைக்க கூடாது. அடுத்தது இவ்விரண்டு அர்த்தத்துக்கும் நித்திய நிதர்சன பூதர் ஸ்வரக்ஷண க்ஷமையாஞ்சிருக்கச் செய்து ஸ்வஸ்வரூப அபராத ஸ்வஸ்வரூப பாரதந்திரியத்தை அனுசந்தித்து அசோகவரிக்கையில் எழுந்திருந்த பிராட்டியும். என்ன சொல்றது? பிராட்டி விஷயத்திலே தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள வல்ல சக்தி உடையவளாயிருந்த போதிலும் அத்தியந்த பாரதந்திரமாகிற ஸ்வரூப விரோதம் ஏற்படும் என்று அதை பயன்படுத்தவில்லை. அனுமன் முதலானாரை கொண்டு பெருமாள் அடைவது எளிதாயிருந்தும் அனன்யகரித்துவமாகிற ஸ்வரூபத்துக்கு விரோதம் ஏற்படுமே என்று அதற்கும் விஷயமில்லை. ஆகையால் பின்வாக்கியங்களில் சொல்லப்பட்ட அர்த்தங்களுக்கு பிராட்டியில் இவ்விருப்பு திருஷ்டாந்தம். அவர் இரண்டாவது பெருமாள் நில் என்ன செய்தியும் தம்முடைய செல்லாமையை காட்டி அவருடைய வார்த்தையை அதிக்கிரமித்து காட்டிலே தொடர்ந்து அடிமை செய்ய இளைய பெருமாளும் பெருமாள் காட்டுக்கு வரக்கூடாது என்று தடுத்த போதும் பிராபியத்வரை மிக்கவராகியாலே இளைய பெருமாள் வார்த்தையை மீறுவதாகிற தகாத செயலை செய்து பெருமாளை இசைவித்து காட்டுக்கு தொடர்ந்து சென்று அடிமை செய்து தூக்கம் முதலான உபேயாந்தரங்களிடம் விருப்பம் பெற்றவராய் பெருமாளுக்கு பரார்த்த கைங்கரியம் செய்து மேல் சின்ன வாக்கியங்களில் சொல்லப்பட்ட அர்த்தங்களுக்கு திருஷ்டாந்தம். எடுத்தது சம்சார சம்பந்தம் மற்ற திருநாட்டில் போய் இருக்கும் அளவும் துவயத்தில் இரண்டு கண்டத்தில் அர்த்தத்தையும் கொண்டு பிரபந்தனானவன் காலக்ஷேபம் பண்ணும்படி. அது டைட்டில் முன்னுக்கு வரப்போகிறது. என்ன டைட்டில் சொல்றார்? துவயத்தின் அர்த்தத்தை அனுசந்தித்து நற்போது போக்கும் பிரகாரம் பின்வருமாறு என்று கருத்து சொல்லப் போகிறேன் அப்படின்னு. முதலாவது பெரியவராட்சியாரை பின் செல்லும் சுவாவனாகியாலே இவள் விருஷகாரமாக கொண்டு ஆஸ்திக்கிற நம் பெரும் பிழைகள் பாராதானுமாய். வியாக்கியானம் என்ன சொல்றது? காலக்ஷேபம் பண்ணும்படி. இது நாராயண சப்தார்த்தம். அதாவது
எச்சு ஸ்ரீமத் சப்தார்த்தம். ஆஸ்திரிப்பார்க்கு மிகவும் எளியனான நாராயணனுடைய இது நாராயண சப்தார்த்தம். திருவடிகளை இரண்டையும் எனக்கு அத்தியந்தம் அனிஷ்டமாய் அநாதியாக இன்றளவும் வரா வடிம்பிட்டு வருகிற சம்சாரத்தை வாசனையோடே போக்கி. இது சரணம் என்னும் சப்தத்தின் பொருள். இவை முறையே அனிஷ்ட நிவர்த்தியையும் இஷ்டப்பிராப்தியையும் நேரே சாதித்து தரும் உபாயமாக கூறும். உபாயத்தை கூறும் சரணசப்தத்தின் பொருள். எனக்கு இஷ்டத்தமமாய் நிர்திசய ஆனந்தாவகமாய் அனந்தமாய் அபதராவித்த லட்சணமான மோட்சத்தை பெறுவதற்கு அவ்யவகித சாதனமாக பற்றி நின்றேன். சரி, இதுவரை பூர்வ கண்டத்தின் பொருள் அனுசந்திக்கப்பட்டது. இனி உத்தரகண்டத்தின் பொருள் அனுசந்திக்கப்படுகிறது. என்பது பெரிய விராட்டியாரோட கூட சர்வஸ்வாமியான நாராயணன். இது ஸ்ரீமதே என்னும் சப்தத்தின் பொருள். இது நாராயண சப்தத்தின் பொருள். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தை உச்சிதமான சகல சேஷவிருத்தியையும் பண்ணப்பெறுவேன் ஆக வேணும். சரணம் சரணம். ஸ்ரீமதே நாராயண ஆயா. ஆயா இது ஆயா என்னும் சப்தத்தின் பொருள். அதுக்கு விரோதியான அகங்கார மமக்காரங்கள் தவிர்வதாகவும் இதனுடைய அனுக்கிரமணம் இருக்கும்படி. இது நாராயண சப்தத்தின் பொருள். இது ஆயா என்னும் சப்தத்தின் பொருள். இது நவசப்தார்த்தம். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தை உச்சிதமான சகல சேஷத்திகளையும் பண்ணப்பெறுவேனாக வேணும். அதுக்கு விரோதியான அகங்கார மமக்காரங்கள் தருவதாகவும் இதனுடைய அனுக்கிரமணம் இருக்கும்படி. சாபராதனான சம்சாரி சேதனுக்கு சர்வஜனான சர்வேஸ்வரனை கிட்டுவிடத்தில் இவனுடைய அபராதம் அவன் திருவள்ளத்தில் படாதபடி அழகாலும் குடங்களாலும் அவனை துவக்கி இவனை திருடுகிறதை சேரவிடுகைக்கு கண்ணெடுவித்த புருஷகாரமான விராட்டி ஸ்வரூபம் சொல்லி மதுப்பாலே இவனுக்கு அவனை பிரிய சம்பாவனை இல்லாத மகாசம்பத்தான நித்தியயோகம் சொல்லி நாராயணபுரத்திலே இவள் புருஷகாரமும் மிகையாம்படி அவன் ஆஸ்திக விஷயத்தில் பண்ணும் வாத்சல்யாருண யோகம் சொல்லி சரணு என்ற வரத்தாலே இவன் குத்தங்களை இட்டு கைவிடும் என்றும் வரையாதே மேல் விழுந்து ஸ்வீகரிக்கும் திருவிடைகளினுடைய சேர்த்தி அழகை சொல்லி சரணம் என்கிற சப்தத்தாலே அவன்தான் இவனுக்கு அனிஷ்ட நிவர்த்திக்கும் இஷ்டப்பிராப்திக்கும் சாதனம் என்னிடத்தை சொல்லி பிரபத்தியே என்கிற வர்த்தமான உத்தேசத்தாலே சேத்தனன் நெடுங்காலம் பண்ணின பிராதிகூல்யம் தவிர்ந்து இன்று இசைந்து பத்துகிற பத்தை சொல்லி உத்தரகண்டத்தில் ஸ்ரீமத்பரத்தாலே உபயத்திலும் பிராட்சி விருஷகார பூதையுமாய் சுவாமினியுமாய் கொண்டு அவனுடைய நித்தியவாசம் பண்ணுகிறபடி சொல்லி நாராயணபுரத்தாலே அவனுடைய சர்வஸ்வாமித்துவம் சொல்லி ஆயா என்கிற சதுர்த்தியாலே இவ்விருவருமான
சேத்தியிலே இப்பிரபந்தனுக்கு சேத்தன ஸ்வரூபான ரூபமான கைங்கரிய விசேஷத்தை பிரார்த்தித்து அத்தியாகாரியமான ச சப்தத்தாலே பெற்றபடி சொல்லி நமசாலே அடிமை செய்யுமிடத்து அவனுக்கு உகப்பு கண்டு அவன் உகப்பு கண்டு உகக்கும்படிய தன்னுகப்புக்கு தவிர்ந்தபடி சொல்லி தலைக்கட்டித்து வாக்கிய விவரணம். வாக்கியத்தின் விவரணம் பதறையாதே அந்தனர் அந்தியர் என்றும் வாசிபாராமல் இவ்விடத்தில் பிராட்டியும் மகனும் விடிலும் திருவடிகள் விடாது தின்கலாயிருக்கும் என்ற சூரணையின் அதனை வியாக்கியானமும் அனுசந்திக்கத்தக்கது. வாக்கியங்களின் அர்த்தம் இது வாக்கியத்தின் பற்றி நின்றேன் என்பதின் விவரணம். இது வாக்கியத்தின் அர்த்தம். சோ எல்லாம் இதோட அர்த்தம் சொல்லி முடிச்சுறார். ஆகையினால ஒவ்வொரு வாக்கியம் 12 வாக்கியம் 12 பதம். அந்த 12 பதத்தையும் அர்த்தத்தை சொல்லி 6 பதத்தாலே முதலாறு பதத்தாலே பூர்வகண்டார்த்தமான சரணாகதியை சொல்லி மேலாறு பதத்தாலே உத்தரகண்டத்தாலே உபேயமான கைங்கரியத்தை பிரார்த்தனை முடிக்கிறார், தலைக்கட்டுகிறார். ஒவ்வொருவரத்தையும் சரணம் உபாயமாக பிரபத்தியே பத்துகிறேன் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டது. அஸ்மின்மாரம் எதிஷேகரணமாம் லக்ஷ்மி வல்லபதிகண்டாம் வந்து குருவரம் கராம்.